லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எல்எல்எம்ஸ். எல்எல்எம்ஸ்ன்னு பார்க்குற பொழுது இது வந்து யூ ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இப்போ உங்கள்கிட்ட ஹலோ, ஹாய், ஹவ் ஆர் யூ அப்படின்னா நீங்கள் எனக்கு பதில் சொல்லுவீங்க. பட் கேன் ஐ எக்ஸ்பெக்ட் அ கம்ப்யூட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் மை லாங்குவேஜ்? நான் தமிழில் பேசுகிறேன், இன்னொருத்தர் ஸ்பானிஷில் பேசலாம், இன்னொருத்தர் மலையாளத்தில் பேசலாம், குஜராத்தியில் பேசலாம், ஹிந்தியில் பேசலாம். பேசுகிற எல்லா மொழிகளையும் எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் கம்ப்யூட்டர்ஸ்க்கு புரியணும்னா உங்களுக்கெல்லாம் நீங்கள் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்கனால சொல்கிறேன் நான். கம்ப்யூட்டர்ஸ்க்குள்ளே டேட்டா ஃபீட் பண்ணா 1, 2, 3, 4 நம்ம நேச்சுரலாக நம்ம மனுஷன் பயன்படுத்துகிற லாங்குவேஜை பயன்படுத்த முடியாது. அதுக்குன்னு சங்கேத கோடுகள், அதாவது டிஜிட்டல் ஃபார்மேட், எண்ணிலக்க ஃபார்மேட்னு சொல்லுவோம். டிஜிட்டல் அல்லது பைனரின்னு சொல்லுவோம். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இதில் தான் நம்ம ஹலோ விமல் அப்படின்னா ஹலோ விமலே பைனரியில தான் உள்ள கொண்டு போயிடு. இப்போ 5+5 ஆட் பண்ணா 5ஐயும் பைனரியில கன்வெர்ட் பண்ணி தான் ஆட் பண்ண முடியும் பேசிக்கலி. ஆனா இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ பொறுத்தளவுல மனுஷன் பேசக்கூடிய எளிமையான லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜா இருந்தாலும் அது புரிஞ்சுக்க முடியும். When you want to analyze data in different languages, it need to have the capability of analyzing large set of data in different languages. பல்வேறு மொழிகள்ல பல்வேறு டேட்டா செட்டை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானதை கொடுக்கறதா இந்த எல்எல்எம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோட அப்ரோச். இதுல சென்டிமெண்ட்ஸ் எந்த கான்டெக்ட்ல, இப்போ உதாரணத்துக்கு என்ன கான்டெக்ட்ல கேட்குறாங்க, இட் இஸ் கான்டெக்ட் அவேர். என்ன சூழ்நிலை, உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கிரீட்டிங்ஸ் நோட் கொடு, என்ன சூழ்நிலை, என்ன ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றி ஒரு டாக் ஜென்ரேட் பண்ணி கொடு, கான்ஃபரன்ஸா, செமினாரா, இல்லை வந்து சாதாரண கிளாஸ் ரூம். அப்போ அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, கான்டெக்ட்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் தமிழில் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு எளிமைப்படுத்த முடியல அப்படின்னா வந்து அது வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். என்ன மொழியாக இருந்தாலும், எந்த மொழியிலேருந்து எந்த மொழி. இந்த ஆரம்ப காலம் அப்படின்னு பார்க்குற பொழுது தமிழ் மொழி டிரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப பிழைகள் இருந்தது. இப்போ சிஸ்டம் மெச்சூர்ட் ஆகி, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் மெச்சூர்ட் ஆகி எல்லா ஜிபிடிஸ்லையும் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ங்கிற கான்செப்டும் எனேபிள் ஆயிருக்கு. அதனால தான் நீங்கள் எந்த மொழிகள்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப அது பக்காவாக உங்களுக்கு கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக ஜெமினை, சாட் ஜிபிடிலாம் டிரான்ஸ்லேஷன்ஸ் ரொம்ப அழகாக கான்டெக்ட் பேஸில் வரதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வேரியஸ் டொமைன் and it is able to analyze large data from the huge volume of data in different languages. இதுதான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு பார்க்குற பொழுது நீங்கள் என்எல்பி தெரிஞ்சிருக்கணும், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கிற நம்ம மனுஷன் பேசக்கூடிய மொழியை கம்ப்யூட்டர் அப்படியே எடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கிறது, நாட் கன்வெர்ட்டிங் தட் இன்டு டிஜிட்டல் பிட்ஸ். சரிங்களா? அடுத்த ஜிஏஎன், ஜெனரேட்டிவ் அட்வர்சீரியல் நெட்வொர்க். இந்த ஜெனரேட்டிவ் அட்வர்சீரியல் நெட்வொர்க் அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் இன் ஜெனரேட்டிவ் ஏஐ. இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ முன்னாடி எல்லாம் நீங்க ஜெமினைல இமேஜ் ஜென்ரேட் பண்ணிருப்பீங்க. இமேஜ் ஜென்ரேட் பண்றப்ப ஆண் படம் வந்திருக்கும், அதுல வந்து பெண் படமா இருப்பாங்க, அவங்களுக்கு மீச வச்சிருப்பாங்க. ஆண்களா இருப்பாங்க, திடீர்னு சேலை கட்டுற மாதிரியான படங்கள்லாம் வந்துடும். பெர்ஃபெக்ஷன் இருக்காது, இமேஜ்ல பெர்ஃபெக்ஷன் இருக்காது. இங்க இந்த ஜிஏஎன் வந்த பிற்பாடு இந்த ஜிஏஎன்ல 2 காம்பனன்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஜெனரேட்டர், இன்னொரு வந்து டிஸ்கிரிமினேட்டர். இந்த ஜெனரேட்டர் என்ன பண்ணுன்னா, நீங்க ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறீங்களே, ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, 2 பேரும் உட்காந்து காஃபி குடிச்சு பேசிட்டு இருக்காங்க, படத்தை உருவாக்குற இந்த ஜெனரேட்டர். இந்த டிஸ்கிரிமினேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த படம் சரியானதா, கொடுத்துக்க ப்ராம்ப்ட்டுக்கு தகுந்த சரியானதான்னு செக் பண்ணிட்டு, ஒருவேளை சரியான படமா இல்லை அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிடும். திரும்ப ஜெனரேட்டர் கிரியேட் பண்ணும், திரும்ப டிஸ்கிரிமினேட்டர் செக் பண்ணி நல்லா இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்க, இல்லாட்டி கேன்சல் பண்ணிடும். இப்படி மாறி 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 பர்ஃபெக்ட் இமேஜ் வர்ற வரைக்கும் இது இந்த வேலை நடக்கும். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் ஜெனரேட் பண்ண முடியும். குறிப்பாக இமேஜஸ், வீடியோ, ஆடியோ எல்லாம் என்ன வேணாலும் பண்ண முடியும். இது எதோட அவுட்கம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரேட்டிவ் அட்வர்சீரியல் நெட்வொர்க்குடைய அவுட்புட் தான். ஆனால் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கையில் தான் இருக்குது இதை எத்திக்கலாக பயன்படுத்த வேண்டியது. அதை பற்றி நம்ம பிறகு நம்ம தெளிவாக பார்ப்போம். அடுத்து மல்டி மாடலே, அடுத்த ஜிபிடிஸில் அடுத்தது இப்போ அட்வான்ஸாக இருக்கக்கூடிய எல்லா ஜிபிடிஸ்லையும் ஜிபிடி 4லேருந்து மல்டி மாடலே. முன்னெல்லாம் நம்ம ஆரம்ப கட்டத்தில் வந்து we were giving only text based input, text based prompt கொடுத்தோம், அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவையான விடயங்களை இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. இது வந்து text based input. இப்போ இட் இஸ் ஆல் த chat bots, இந்த ஜெனரேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் மல்டி மாடல் கேப்பபிலிட்டியோட வருது. மல்டி மாடல்னா என்னங்க? இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் டெக்ஸ்ட், இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இமேஜ், இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் வீடியோ. நீங்க எதை வேணாலும் உள்ளீடு பண்ணலாம். உள்ளீடு பண்றது எதை வேணாலும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன ஃபார்மேட்ல கேட்குறீங்க அந்த ஃபார்மேட்ல டெவலப் பண்ணி கொடுக்கும். உதாரணத்துக்கு நான் ஒரு பிக்சர் அப்லோட் பண்றேன், வாய்ஸ் நோட் கொடுக்குறேன், வாய்ஸ் நோட் கொடுத்ததை எடுத்துக்கிட்டு எனக்கு என்ன தேவையோ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன படம், ஒரு நாய் வந்து ஒரு குழந்தையோட விளையாடிட்டு இருக்குன்னு வச்சுங்க, அந்த படத்தை அப்லோட் பண்றேன், வாய்ஸ் நோட் கொடுக்குறேன், இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கவிதை எழுதி கொடு. உடனே என்னோட பிக்சர் அனலைஸ் பண்ணி எடுத்துக்குது, பெர்சீவ் பண்ணிக்குது, வாய்ஸ் நோட்டை புரிஞ்சுக்குது, மூணாவதா எனக்கு ஒரு கவிதையை டெக்ஸ்ட்ல எழுதி கொடுக்குது. இதுக்கு பேர் தாங்க மல்டி மாடல். அதாவது டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ, வீடியோ, எந்த டைப் ஆஃப் டாக்குமெண்ட்டாக இருந்தாலும், எந்த டைப் ஆஃப் டேட்டாவாக இருந்தாலும் அனலைஸ் பண்ணி பர்சீவ் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஃபார்மேட்டில் ஆன்சர் கொடுக்குறது தான் இந்த மல்டி மாடல் ஏஐ அப்படிங்கிறது.
ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஐ பார்த்தாச்சு. ஜெனரேட்டிவ் ஏஐல இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் அல்லது டெக்னாலஜிஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேலு நம்ம அடுத்தது வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போறோம். ஜென் ஏஐ அப்ளிகேஷன் பார்க்க போறோம். பவர் பாயிண்ட் வேணுமா, எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லித்தரேன். லெக்சர் நோட்ஸ் அழகா எடுக்கணுமா, சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணுமா, எப்படி எளிமையாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு சிமுலேட்டர்ஸ் கிரியேட் பண்ணுமா, சொல்லித்தரேன். எப்படி ஒரு அசஸ்மெண்ட் கிரியேட் பண்ணுமா, சொல்லித்தர போறேன் உங்களுக்கு. உங்களுக்கு இமேஜ் கிரியேட் பண்ணுமா, ஆடியோ கிரியேட் பண்ணுமா, வீடியோ கிரியேட் பண்ணுமா, சாங் நீங்களே எழுதி நீங்களே பாட்டு பண்ணுமா, உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம். ஜென் ஏஐ அப்ளிகேஷன்ஸ், thousands ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஆர் யூ ரெடி? இஃப் யூ ஆர் ரெடி, ப்ளீஸ் ஸ்டே டியூன் டு நீவா தமிழ் அப்ஸ்கில்லிங் செக்மெண்ட்ல. அதுக்கு முன்னாடி எத்திக்கல் ஏஐ பத்தி நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். எத்திக்கல் ஏஐனா என்ன? இப்படி நீங்க ஏஐ வந்து இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஜெனரேட்டிங் எனிதிங் ஃபார் யூ. குறிப்பா ஏஜிஐ, ஆர்டிஃபிஷியல் ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். சரி, கொடுக்கறது எல்லாமே கரெக்டா? ஏஐ கொடுக்கறது எல்லாமே கரெக்டா அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க அந்த நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். யூ நீட் டு அத்தன்டிகேட் த டேட்டா. தயவு செய்து எளிமையாக கிடைக்குதுன்றதுக்காக உங்க பிரெயினை பயன்படுத்தாம, உங்க இயற்கையான அறிவை பயன்படுத்தாம நீங்க டெக்னாலஜியை பயன்படுத்துறீங்கன்னா, we lose our brain. நம்ம மனித சிந்தனையை இழந்து விடுவோம். சிந்தனை இழந்தால் நம்ம மனுஷனே கூப்பிட முடியாது. அதனால தயவு செய்து உங்களுடைய அறிவை பயன்படுத்தி அந்த அறிவை செறிவுபடுத்துவதற்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்துங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்பரன்சி ஆஃப் டேட்டா. எத்திக்கல் யூசேஜ் ஆஃப் ஏஐல டிரான்ஸ்பரன்சி ஆஃப் டேட்டா. எங்க இருந்து தகவல் வருது? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஆக்டர் விஜய் பத்தி தகவல் தேடணும், முதலமைச்சர் விஜய் பத்தி தகவல் தேடணும் அப்படின்னா வந்து நான் நெட்ல தேடுறேன் அப்படின்னா பல தகவல்களை எடுத்து கொடுக்கலாம். ஏஐ கேன் கிவ் எனி டேட்டா. அதெல்லாம் சரியான தகவலா அப்படின்னு எந்த சோர்ஸ்ல இருந்து, எந்த வெப்சைட்ல இருந்து வந்திருக்குன்றத செக் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு சாட் பாட்லயும் இந்த சர்ச்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணீங்கன்னா எங்க இருந்து இந்த டேட்டா கொடுக்குதுங்கிறத நமக்கு தெரிவிக்கும். அடுத்து இந்த எக்ஸ்பிளைனபிள் ஏஐ இருக்கு. எக்ஸ்பிளைனபிள் ஏஐனா நீங்க என்ன கேட்டீங்க, என்ன ஒர்க் பண்ணுதுன்னு உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷம் எப்படி இது இந்த ஆன்சர் கொடுத்துச்சு அப்படின்றத உங்களுக்கு அழகா காட்டி கொடுத்துரும். அதனால டிரான்ஸ்பரன்சி ஆஃப் டேட்டா இஸ் ஒன். செகண்ட், நான் சொன்னேன் உங்களுக்கு, நீங்க பாட்டு கிரியேட் பண்ணலாம், இமேஜ் கிரியேட் பண்ணலாம், வீடியோ கிரியேட் பண்ணலாம். அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு பாட்டு போட்டு நான் தான் கிரியேட் பண்ணுன்னு அது எல்லாத்தையும் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கலாமா? ஒரு ராங் இமேஜ் கிரியேட் பண்ண முடியுமா? தவறு. கிரியேட் பண்ணலாம். ஆனா இது ஏஐ ஜெனரேட்டர். நீங்க வந்து நீங்க ஒரு பவர் பாயிண்ட்ல ஒரு பிக்சர் பயன்படுத்தினா கூட இது ஏஐ ஜெனரேட்டட். அப்ப அக்கௌண்டபிலிட்டி. செகண்ட் ஒன் இஸ் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ நீங்க ஏஐல ஜென்ரேட் பண்ணீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது டிரான்ஸ்பரன்சி. நீங்க ஒரு சென்சிட்டிவ் டேட்டா, உதாரணத்துக்கு உங்க சக மாணவர்களுடைய டேட்டாவா இருக்கலாம், ஒளிப்படங்களா இருக்கலாம். இப்போ என்னோட போட்டோ எடுத்து நான் பயன்படுத்துறேன்னு தவறு இல்லைங்க. ஆனா வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகளுடைய படங்கள்லாம் எடுத்து அல்லது அடுத்தவங்களுக்கு தெரியாம அவங்களோட ஒளிப்படத்தை எடுத்து அதை மாடிஃபை பண்றது, இதெல்லாம் வந்து அவங்களோட பிரைவசியை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு அர்த்தம். அதனால தயவு செய்து respect the privacy of others before uploading the data of others. It could be a picture, it could be a photo, or it could be data. எக்ஸல் ஃபார்ம்ல இருக்க டேட்டாவா இருக்கலாம். எந்த ஃபார்ம்ல இருக்க டேட்டாவா இருந்தாலும் முறையா அனுமதி வாங்கி எந்த வெப்சைட்ல நீங்க எதை பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஜெனரேட்டிவ் அப்ளிகேஷன் பார்க்குறப்ப இன்னைக்கு உலகத்துல thousands ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. எந்த அப்ளிகேஷன் சரியானது, எந்த நிறுவனத்தோட அப்ளிகேஷனை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு பார்த்து செய்யணும். குறிப்பா மொபைல் அப்ளிகேஷன்லாம் நீங்க பயன்படுத்தும் பொழுது ஸ்டார் ரேட்டிங் பாருங்க, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதோட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் பாருங்க, என்னென்ன தரவுகளை அவங்க உங்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னு. ஒவ்வொரு ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடியும் அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சு பார்த்து அதுக்கு அனுமதி கொடுங்க. அப்படி கொடுக்குற பொழுது நீங்க யூ வில் பி அ ரெஸ்பான்சிபிள் யூசர்ஸ் ஆஃப் ஏஐ. நீங்க எத்திக்கல் யூசர்ஸ் ஆஃப் ஏஐ மாறுவீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அஸ் யங்ஸ்டர்ஸ் நம்ம எல்லாரும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நமக்கும் சரி நம்ம பின்வரும் சந்ததி கட்டமைக்கணும் அப்படின்னா யூ அண்ட் மீ, நீங்களும் நானும் எத்திக்கல் யூசர்ஸ் ஆஃப் ஏஐ மாறணும். ரெஸ்பான்சிபிளா ஏஐ பயன்படுத்துவீர்களா? பயன்படுத்துவோம் அப்படின்ற உறுதியோட அடுத்த செக்மெண்ட்ல இருந்து நிறைய டூல்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்? ஸ்டே டியூன்ட் வித் நீவா தமிழ். தேங்க்யூ. நீவா